எது ஒரு இருந்தாலும் எந்த டைமுக்கு நம்மளை கூப்பிட்டாலும் அந்த டைமுக்கு நம்மளுக்கு ஓசரம் ஓடியா இருந்து ஸ்டேஷனுக்கு வந்து என்னுடைய வீட்லேயே ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கே வந்து ஸ்டேஷனுக்கு வந்து நின்று மாவட்ட தலைவர் எல்லாமும் வந்து நின்று இது பண்ணி எனக்கு ஒத்துழைப்பாக கொடுத்து இது பண்ணோன்னா அந்த கேஸையே வந்து என் பையனை வந்து அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அந்த கேஸை உடைச்சி அதை வாபஸ் வாங்கி 2 பேர் இது பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணி இது பண்ணாங்க. அது நீங்கள் மூலியமாக அதுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி. உங்கள் நேரத்தை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஏன் இதை வந்து உங்ககிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, எல்லாருமே ஒரு காரணம் சொன்னாங்க. நீங்கள் சொன்னீங்களா? சொல்லலை. ஒரு ஆளுகளை விட விட என்னவா இருக்கீங்க? உங்கள் பேர் என்ன? எதுக்காக நீங்கள் என்னோட நேம் வெங்கடகிருஷ்ணன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜெகஜீவன் ராம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2-3 பிரச்சனையை வந்து அவர் வந்து சால்வ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் அவர் செஞ்சு கொடுக்கும்போது அவருடைய அமைப்புலேருந்து நான் ஒன்று சர்வீஸ்லாம் பண்ணணும் அப்படின்ற நம்ம சரி தெரியும். ஓகே, இப்போ சிம்பிளாக இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நீங்கள் எல்லாரும் சர்வீஸ் பண்ணணும் இல்லைங்க. ஏதோ ஒருத்தர் யாரோ பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா? கேட்டால் பாண்டிய சார் பண்ணார், இல்லை நான் பண்ணேன், இல்லை மாவட்ட தலைவர் பண்ணார், பக்கத்தில் இருக்க பண்ணார். இப்படி தான் ஒவ்வொருத்தரும் சொல்கிறீங்க. இப்போ ராஜன் கூட சொன்னார், அமைச்சர்கள்லாம் வந்து பண்ணலை, இவரே அமைச்சராக நினச்சி பணியை வந்து அவர் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்கிறார். நம்மளுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் நினைக்கிறது, நம்ம அமைப்பு நினைக்கிறது என்ன, இப்போ நீங்கள் ஒரு கட்சியில் சேரீங்க, அது ஏதாவது ஒரு கட்சி இருக்கும். ஒரு திமுக இருக்கலாம், ஒரு அதிமுக இருக்கலாம், ஒரு பிஜேபியாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், எந்த கட்சிகளாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் உறுப்பினராக இருக்கலாம், இல்லை ஒரு பதவியில் இருக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், எதையுமே செய்ய முடியாது. அந்த கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா ஏற்கனவே திருடலாம் வேணாது, எக்கச்சக்கமான திருடலாம் இருக்கிறான். 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடி அப்படி சம்பாதிச்சு வச்சிருக்கிறான். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அதிகாரி பயப்படுவான். இந்த அரசாங்கம் இருக்கு, பொதுமக்களுக்கானது இல்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தை உருவாக்குறது, இந்த அதிகாரிகளை உருவாக்குறது யாரு? மக்கள் தான். மக்கள்னா யார்? நம்ம தான். கேள்வி கேட்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்மகிட்ட தான் இருக்கு. ஆனால் கேள்வியை கேட்டாவே அடிப்பான் தானே நினைக்கிறோம். கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லைன்னு சொல்றோம்ல. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். எதில் இருக்கு? ஏட்டில் இருக்கு. நடைமுறையில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்னு உருவாக்கணும்னு நினைக்கிறோம். இது பைத்தியகாரமா? இது பைத்தியகாரமா? இது